Swami, we can start, Swami. Okay. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமளவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்திப்பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்றவர் மணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க குரு நிலைத்து வன்மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய் இருநிலத்தவரின் புற திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுராவருக சாந்தமென்னும் தவளக்கலையை உடுத்த மந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறுவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலனுமோ மாணிக்கமணியே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா சன்மார்க்க அன்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இன்று நம்ம டாபிக்ஸ் 19 6ஆம் திருமுறையில பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற தலைப்புல பாட்டு நம்பர் 200 சாங் நம்பர் 200 நம்ம விளங்கிக் கொள்ள இருக்கின்றோம். கிளைத்த இவ்வுடம்பில் ஆசை எல்லளவும் கிளைத்திலே. பெருமான் இந்த பாடல்ல என்ன சொல்லவனா ஆசை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இங்க சொல்ல வர. பொதுவா மனிதனாக பிறந்துட்டாக்க எல்லாருக்கும் ஆசையை விட்டு யாரும் விலக முடியாது. இந்த ஆசை என்பது எந்த வெளிக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அஞ்ஞான வெளிக்கு சொந்தம். ஆசை மட்டும் அதுக்கு சொந்தம் இல்லை, அதுக்கு இன்னும் மற்றதெல்லாம் நிறைய சொந்தங்கள் இருக்கு. கோபமும் அதுக்கு சொந்தம் தான். அடுத்து சந்தேகப்படுவதும் அதுக்கு சொந்தம் தான். அடுத்து இச்சை காமம் அதுக்கு சொந்தம் தான். இப்படி பலவிதமான தீய தன்மைகள் எல்லாம் அந்த அஞ்ஞான வெளிக்கு சொந்தம். இருள் வெளி இல்லையா? அப்ப அந்த இருள் வெளியில ஆசையும் இருக்குது, ஆசைப்பட வைக்கும். அந்த ஆசையை 2 விதமா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு பாசிட்டிவா கொள்கின்ற ஆசை, இன்னொன்னு நெகட்டிவாக நம்ம கொள்கின்ற ஆசை. ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை மறுமின் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே அப்படின்றது திருமந்திரம். ஏதோ ஒரு சித்தர் அந்த மாதிரி பாடியிருக்கு.
ஆசையே மனிதனுடைய பல்வேறு துன்பங்களுக்கு காரணமாக இருக்கு. இந்த ஆசையை விடுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அஞ்ஞான வெளியில் வாழ்ற வரைக்கும் நமக்கு ஆசை நம்மளை விட்டு போகாது. அதுவும் இந்த ஆசை எப்போதுமே இந்த புலன்கள் வழி பூலோக இன்பங்களை சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு ஆசை தூண்டும். இதுதான் நம்மள பள்ளத்துல கொண்டு போய் தள்ளி விட்டுரும் ஆசை. அதனால இந்த ஆசையிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும். திருக்குறள்ல கூட ஒரு குறள் அதுல கூட இருக்கும். அறவாளி அந்தணன் சார் சேர்ந்தார் கல்லால் பிற ஆளி நீந்தல் அறிவு. ஆசைகள் இறைவன் திருவடி சேர்ந்தாதான் ஆசையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல மனிதனுடைய ஆசை ஒரு எல்லைக்குட்பட்டு இருந்தது. அதான் ஆதி காலத்துல மனிதனுக்கு பெரிய ஆசைகள்லாம் கிடையாது. காடு வாங்கணும், பெரிய வீடு வாங்கணும், அதெல்லாம் அந்த மாதிரி ஊர் ஊரா சுத்தணும், போகணும், அந்த மாதிரி இன்பங்கள்லாம் அந்த ஆசையெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. ஆனா இப்ப பிறக்கக்கூடிய மனிதன், பிறந்திருக்கிற மனிதனுடைய ஆசைகள் விரிவாகி இருக்கு. பல வகையாக போயிருக்கு. அன்னைக்கு கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் மனிதன். இன்னைக்கு சாப்பிட்றதுக்கும் நிறைய வகையான உணவுகள்லாம் இருக்கு. அப்ப ஆசை அவனுக்கு பல்வேறு உணவு வகைகள் எல்லாம் போகுது. இப்ப வள்ளல் பெருமான் என்ன குறிப்பிடுறாருன்னா, கிளைத்த உடம்பில் ஆசை எல்லளவும் கிளைத்திலேன்னு. கிளைத்த உடம்பில் அப்படின்னாக்க இந்த உடம்பு கிடைச்சிருக்குது. எத்தனையோ கோடி ஜென்மங்கள் பிறவிகள் கடந்துதான் மனிதனுக்கு இந்த மனித சரீரம் கிடைக்குது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசுராகி முனிவராய் தேவராய் செல்லாய் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தின் எம்பெருமான் மாணிக்கவாசகர் குறிப்பிடுவார். ஆக எடுத்தெடுப்பிலே யாருக்கும் மனித பிறப்பு கிடைப்பது இல்லை. அவன் ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு தாண்டி தான் 6 அறிவு உள்ள மனித சரீரம் கிடைக்கிறது. அதனாலதான் ஔவையாரும் சொல்லுவாங்க, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிடம் கூன் குருடு செவிடு பீடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னுவாங்க. அப்படி கூன் குருடு செவிடு பீடு நீங்கிய காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிதுன்னுவாங்க. ஞானமும் கல்வியும் அரிதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஞான கல்வி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்புறம் தானமும் தவமும் தான் செயல் அரிதுன்னுவாங்க. இப்படி தானமும் தவமும் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்துவிடும். விண்ணுலகம் நமக்கு வழி வகுக்கும், வழி திறந்து விடும் போய் அடையறதுக்கு, போய் வாழ்வதற்கு என்று. ஆனால் அது வரைக்கும் முன்னுக்கே ஆசை என்பது இந்த உடம்பு எடுத்தனே மனிதனுக்கு ஆசை வந்துடும். இந்த உடம்புல வாழ்வதற்கு மனிதனுக்கு ஆசை கட்டாயம் இருக்கும். ஆனா இங்கே வள்ளல் பெருமான் என்ன குறிப்பிடுகின்றார், இந்த உடம்பில் இருக்கின்ற எனக்கு கிளைத்த உடம்பில் ஆசை எல்லளவும் கிளைத்திலே. இந்த உடம்புல நான் வாழ்றதுக்கு கூட எனக்கு ஆசை இல்லை அப்படின்றதும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த உடம்பு எடுத்த என் உள்ளத்துல எந்த இதுலயுமே எனக்கு ஆசை நான் வைக்கவில்லை அப்படின்னு சொல்லுவார். சில பேர் உடம்பு எடுத்து அந்த உடம்புலே சந்தோஷமாக இந்த உடம்பை போற்றி கவனித்து இந்த உடம்புலே வாழணும் அப்படின்ற எண்ணம் கொண்டிருப்பாங்க. இந்த சில பேர் இந்த உடம்பையே தான் என்று நினைத்திருப்பார்கள். நான் தான் இந்த உடம்பு அப்படின்ற ஒரு சிந்தனை இருப்பாங்க. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க, இந்த உடம்பு நாம் அல்ல, இந்த உடம்பு நாம் குடியிருப்பதற்காக கிடைத்த ஒரு சின்ன வீடு, ஆனா உண்மையிலே நான் இந்த உடம்பு கிடையாது அப்படின்ற ஒரு சிந்தனையோட அவங்க வாழ்வாங்க. மனமும் நான் இல்ல அப்படின்ற அது இன்னொரு படி உயர்ந்தவை. மனமும் நான் அல்ல, புலன்களும் நான் அல்ல, இதையெல்லாம் கடந்து நான் ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு சிந்தனையோடு வாழ்கின்றவர்களும் இருப்பாங்க. எந்த படிநிலையில வாழ்ந்தாலும் ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அது ஆசையில இருக்கிற வரைக்கும் நம்ம கடவுளை அடைய முடியாது. அப்ப ஆசையே இருக்கக்கூடாதுன்னா எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது. அருள் துணை கொண்டு காரியப்பட்டால் ஆசை அற்றுப்போம். அது அருள் துணையினால் ஏற்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அடுத்து என்ன சொல்றாரு, பசி அற உணவு திளைத்திடும் தோறும் வெறுப்போடு உண்டு.
உடம்பு எடுத்தா என்ன இருக்கும்? பசிக்கும். இதனாலதான் ஔவையார் சொன்னாங்க, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாளைக்கு ஏழ் என்றால் ஏழாய், ஒரு நாளும் எண்ணோ அறிய இடும்பைக்கூர் என் வயிறு உன்னோடு வாழ்தல் அரிதுன்னா. இந்த வயிற்றுக்குழி இருக்குதே, இந்த வயிற்றுக்குழிக்காக நம்ம அன்றாடம் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஒரு நாளைக்கு நீ வேண்டாம் எனக்கு விட்டுரு அப்படின்னாக்கா அது கேட்காது, எதையாவது சாப்பிட சொல்லும். 2 நாளைக்குள்ளது சேர்த்து போடுறதுன்னா ஏற்றுக்கொள்ளாது, வமிட் ஆயிரும். அதனால இந்த வயிற்றுக்குழியோட நம்ம வாழ்வது என்பது பெரும் பாடு. உலகமே இன்னைக்கு ஓடி ஆடிக்கிட்டு இருக்குதுன்னாக்க, எல்லாரும் இந்த வயிற்று பசியை போக்குவதற்காக பொருள் தேடுகின்றோம். அந்த பொருள் தேடி அந்த உணவை வந்து பொருளின் வாயிலாக நம்ம பெற்று பசியை போக்குகின்றோம். ஆக பசி என்பது ஒரு மனிதனுக்கு பொதுவாக இருக்குது. பசிக்கு உணவு உண்ண வேண்டும் என்பது விதி. இந்த உலகத்தில் நம்ம பிறந்தா அதுதான் விதியாக இருக்கு. ஆனா திருமூல தேவர் என்ன சொல்வாரு? பொய்ப்பசி அப்படின்னு சொல்றாரு. பொழுது போகுது, பொழுது விடிஞ்சேன்னு பொய்ப்பசி தீர்ப்பான் பொழுது விடிந்தது என்று. அப்பசி அக்குழி தூர்க்கம் இறைவனை ஏத்துமின்வர். அந்த குழியை மூடணும்னாக்கா இறைவனை நீ தேடுன்னுவர். இப்படி பொய்ப்பசி பொய்க்குழி அப்படின்றலாம் திருமந்திரத்துல வந்து இந்த வயிற்றுக்குழியை பற்றி சொல்லுவாங்க. ஆக வள்ளல் பெருமான் இங்க என்ன என்றாக்க, பசி எடுக்குது, அந்த பசியை போக்குவதற்கு உணவு உண்ணும் தோறும் வெறுப்போடு உண்டேன்றார். நம்மலாம் வெறுப்போடையா உண்ணுவோம்? நம்மளாம் ருசிக்காக உண்ணுவோம். நல்ல சாப்பாடு இருக்கணும், நல்லா உரப்பா இருக்கணும், உப்புலாம் இருக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து சாப்பாட்டு மேல வெறுப்பு வரும். ஆனா விருப்போடு சாப்பிடுவது வேறு, வெறுப்போடு உண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சில காரணங்கள் வந்து வள்ளலாருக்குத்தான் தெரியும். ஏன்னா அந்த உணவினாலதான் பல்வேறு விதமான நோய்கள், பல்வேறு விதமான துன்பங்கள் எல்லாமே இந்த உணவுனால வருது. பெருவாரியான நோய் வந்து உணவு பழக்கத்தால் தான் நமக்கு வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாத பித்த சிலேத்துமம் சொல்லக்கூடியதெல்லாம் அந்த உணவின் அடிப்படையில தான் வந்து வாதமும் கூடுது, பித்தமும் கூடுது, சிலேத்துமம் கூடுது. பித்தம்னா அது ஒரு கழிவு, சூடு, நெருப்பு சம்பந்தப்பட்டது, உஷ்ணம். அடுத்து வந்து சிலேத்துமம் சொன்னா கபம். அடுத்தது இன்னொன்னு வந்து வாயு, காற்று, எக்ஸஸ் வின் அப்படின்னு சொல்றது. நம்ம உண்ட உணவே நமக்கு 3 பாதக செயல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வாதம், பித்தம், சிலேத்துமம். ஆக இந்த உணவின் அடிப்படையில அவர் வெறுப்பு உண்டாவதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும். இதை சாப்பிட்டுவிட்டு நம்ம துன்பப்படணுமே அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கலாம். இல்ல இந்த உணவு நம்மளை திருப்பி என்ன பண்ற போது, இந்த உணவுனால தானே காமம் வருது. ஏன்னா உணவு வந்து ரசம், அது என்னவா மாறுதுன்னா ரசமா மாறுது, ரசம் வந்து ரத்தமா மாறுது, ரத்தம் வந்து மாமிசமா மாறுது, மாமிசம் கொழுப்பா மாறுது, கொழுப்பு எலும்பா மாறுது, எலும்பு எலும்புச்சோறா மாறுது, எலும்புச்சோறு சுக்கிலமாக மாறுது. சுக்கிலம் வந்தனே காமத்தை தூண்டுது. அதனால கூட ஐயோ இது ஞானத்துறைக்கு இந்த உணவு வந்து சுக்கில தாதுக்களை உண்டு பண்ணி நம்மள வந்து காமத்துக்கு தூண்டுமே, ஞான வாழ்வுக்கு காமம் எதிரியாச்சே பாடி இருக்கிறார் இல்லையா, காம உட்பகைவன்னு. அதனால கூட வெறுப்பு வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாம் தெரியாம உண்ணுகிறவங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஏதோ சாப்பிட்டுட்டு மனம் போன போக்குல அவங்களுடைய வாழ்க்கை வந்து போய்க்கிட்டும். இது சாதாரண மக்கள், எளிய மக்களுடைய போக்கு. ஆனா அருளாளர்களுக்கு வந்து இந்த மாதிரி வெறுப்பு வரும், பயமும் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. உணவு எந்த அளவுக்கு எடுக்கணும்னா அளவு கூட பார்த்து உண்பாங்க. அத இவரு நம்ம முருகப்பெருமானுடைய பாடல்ல அழகா சொல்லுவார். பார்க்கவே காய சித்தி பண்ணும் பொழுது பச்சரிசி சீனியாகும், கோர்க்கவே மற்றொன்றும் ஆகாதப்பா குணமான வித்ததுவும் கட்டிக்கொள்ளும். அப்ப யோக சித்தி செய்யறவங்களுக்குள்ள சாப்பாடு முறைகள்ல வந்து வித்தியாசப்படும். கண்ட மாதிரிலாம் சாப்பிட முடியாது, வயிறு நிறைய ஃபுல்லாலாம் அடிக்க முடியாது, எல்லாம் ஒரு அளவு தான் இருக்கு. அதனாலதான் இங்க இதையெல்லாம் உணர்ந்த வள்ளல் பெருமான் பசி எடுக்கும் போது அந்த பசியை உணவு உண்ணுந்தோறும் வெறுப்போடு உண்டேன்றார். ஏன்னா இது போய் வேற கோளாறு பண்ண போதே அப்படின்னு.
அது மட்டும் இல்லாமல் இன்றுமே வெறுப்பில் உண்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உணவு சாப்பிட்டு நமக்கு அன்ன உடம்பு தான் வரும். அன்ன உடம்பு பொய் உடம்பு. அத புரிந்ததுனால கூட இந்த வெறுப்பு வரலாம். இப்ப நம்மலாம் வெறுப்போடு சாப்பிடுறோம். 30 அன்னம் உண்ணுவோம். இதெல்லாம் வெறுப்போடு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இது திருப்பி திருப்பி இந்த மாயை உடம்பத்தான் உண்டு பண்ணும் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒளி உடம்பை இந்த உணவு வந்து நமக்கு வளர்க்காது. இதனால் ஒளி உடம்பு வளரப் போறது இல்ல அப்படின்றது தெரிந்ததுனால கூட அந்த வெறுப்பு வரலாம். அதே நேரத்துல அவருக்கு எதுல வெறுப்பு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வான்வெளியில இருக்கக்கூடிய அமுதம் உண்ட விளைந்தேன்னு சொல்லுவார். மதிமண்டலத் அமுதம் வாயார உண்டே பதிமண்டலத் தரசு பண்ண நிதிய நவநேயமாக்கும் நடராஜனே என் சிவனே கதவை திறன்னுவர். ஆக மதிமண்டலத்து அமுதம், அந்த அமுதம் உண்டால்தான் ஒளி உடம்பு வந்து வளரும். இதை வந்து சுப்பிரமணியன் ஞானத்திலே இருக்கிறாங்க. அந்த பராபரோடைய வெளிக்குரிய உணவை வந்து உண்ணலன்னா செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியர் பாடல்ல இருக்கு. இப்படி எல்லா மகன்களும் வந்து விண்வெளி உணவை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் பெருமான் வந்து தொடர்ந்து இந்த பூலோகத்துல உள்ள உணவை உண்பதற்கு வந்து அவருக்கு வெறுப்பு தட்டிருச்சு, தெரிஞ்சு போச்சு. இந்த உணவினால் நம்ம உய்ய போறது இல்ல அப்படின்றத தெரிந்துகிட்டாரு. நம்ம வந்து அமுதம் உண்டு தான் உண்ண முடியும், போக முடியும், அமுதம் உண்டு தான் வளரணும் அப்படின்றது தெரிந்ததுனாலயோ என்னவோ இங்கே நமக்கு வந்து வெறுப்போடு உண்டேன் என்ற ஒரு வரியை பதிவு செய்திருக்கார். இன்றுமே வெறுப்பில் உண்கின்றேன். இந்த இன்றுமே என்பது 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல 51 ஆண்டு அவர் வாழ்ந்தார் இல்லையா? அந்த காலகட்டத்துல அது இன்றுமே வெறுப்பில் உண்கின்றேன். அப்ப எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஞான உணவு, ஞான அமுதத்தின் மேல் அவருக்கு பற்று இருந்திருக்கணும், விருப்பம் இருந்திருக்கணும்னு இதுல இருந்து தெரிந்து கொள்ளலாம். தளர்த்திடம் முடை ஊன் உடம்போர் ஒரு சிறிதும் ததித்திட நினைத்திலேன். இப்ப இன்னைக்கு மலேசியாவில் எடுத்துக்கிட்டாக்க பருமன் என்ற ஒரு ரேஞ்ச் வந்து கூடிக்கிட்டே போகுது. நிறைய பள்ளி பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப பருமனா இருக்கிறாங்க அப்படின்ற அதுக்கெல்லாம் ஒரு கணக்கெல்லாம் சொல்றாங்க. ஒரு 10 பேரை எடுத்துக்கிட்டாக்க ஒரு 6 பேர் பருமனா இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு உணவு பழக்கம் மோசமா இருக்குது. உணவுக்கேற்ற உடற்பயிற்சிகள் வந்து கிடையாது. இப்ப உடற்பயிற்சி இல்லைன்னா என்னன்னா கொழுப்பு வந்து கூடிரும், தடிமன் ஏற்படும். இது வந்து குழந்தைகள் பிள்ளைகள் மட்டுமல்ல, பெரியவங்களும் வந்து ஓவர் வெயிட், நிறைய பேர் வந்து ஓவர் வெயிட்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்றது மலேசியாவில் ஓவர் வெயிட் வந்து அதிகம் என்பதே சுகாதார அமைச்சினுடைய அறிக்கை நமக்கு தெளிவுபடுத்துது. பத்திரிகையிலையும் டிவி நியூஸ்ல எல்லாம் கூட நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதே நேரத்துல ஞானத்துறை அடையும் போது பருமன் உடம்புலாம் வந்து கதைக்கு ஆகுமா அப்படின்னாக்க சிரமம். உடம்பு வந்து தடித்து போனுச்சுனாக்க சித்தாந்த மார்க்கமாகவும் இருக்கட்டும் அல்லது சன்மார்க்கமா இருக்கட்டும், அது வந்து கடவுளை அருளை பெறுவதற்கு தடையாக போகலாம். ஏன்னா பருமனான உடம்பு வந்து பல நோய்களுக்கு வித்தாயிடும். யமனை வெள்ளை போய் யமன் சீக்கிரம் நம்மள வேண்டுட்டு போயிடும். அதனாலதான் உடம்பு தடித்தல் என்பது ஆரோக்கியத்துக்கு முதல் படியாக அமையும். ஆரோக்கியம் நிலைத்திருக்குனாக்கா ஸ்லீமா அந்தந்த உயருக்கு ஏற்ற ஒரு எடையிலோ நம்ம உடம்பை வந்து பத்திரமாக பார்த்துக்கணும். அல்லது உண்பதற்கு ஏற்றவாறு நமக்கு வந்து உடற்பயிற்சிகள் ஏதாவது செய்து பேர்ன் பண்ணிடும். இல்லைன்னா கொழுப்புகள் கூடி ஹார்ட் அட்டாக் வந்து சீக்கிரம் செத்து போயிடும். இதெல்லாம் நடைமுறையில நம்ம அன்றாடம் பார்க்கிறோம், கேட்கிறோம். அதனாலதான் வள்ளல் பெருமான் இங்க என்ன சொல்றாரு, தளத்திடம் உடை ஊன் உடம்போடு ஒரு சிறிதும் ததித்திட நினைத்திலேன். நான் தடியா இருக்கிறத நினைக்கல, விரும்பல அப்படின்னு சொல்லு. இன்றும் இளைத்திட விளைகின்றேன். எப்போதும் இளைத்து இருக்கணும், ஸ்லீமா இருக்கணும். ரொம்பவும் ஸ்லீமா இருந்துடக்கூடாது, ரொம்பவும் தடித்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி நடுநிலையாக இந்த உடம்பை வந்து இளைத்து வைத்திருக்க நான் விரும்புகின்றேன். இதை விட இன்னொரு விஷயம் ஒண்ணு பெருமான் சொல்வார், மனம் இளைத்தேன்னு சொல்வார். இதெல்லாம் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? உடம்பு இளைப்பது ஓகே, உங்களுக்கும் எனக்கும் தெரியும். மனம் இளைத்ததுன்னா மனதை எப்படி பார்க்கிறது? எப்படி யாரு பார்த்தா மனதை? அந்த மனம் இளைத்தேன்னு சொல்வார் ஒரு சில இடத்துல.
இதெல்லாம் வந்து அவருக்குள்ள அனுபவத்துல அவர் சொல்றாரு. இப்ப நம்ம அந்த மனம் இளைப்பது என்பது எப்படின்னு தெரியல. உடம்பு இளைக்கிறதே திண்டாடிக்கிட்டு இருக்குது. இங்க மனதை வந்து இளைக்க வைக்கிறது, மனதை வந்து கடத்துவது, மனதை வந்து உருக்குவது, இப்படிலாம் அடுத்தடுத்த படிகள் நிலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி பண்ண போறோம் அருள் இல்லாம? அதான் பெருமான் சொன்னாரு, நீ பேசாம அருளை பெற முயற்சி பண்ணுன்னாரு. மத்ததெல்லாம் அது பார்த்துக்கும் அப்படின்னு. ஆக முடை ஊன் உடம்போடு ஒரு சிறிதும் ததித்திட நினைத்திலேன். அப்ப நம்மளும் உடம்ப எப்படி வச்சுக்கணும்னா கொஞ்சம் இளைத்து வச்சிருந்தா நல்லது, இளைப்பாக இருந்தால் நல்லது. அதுக்காக சில விரதங்கள்லாம் நம்ம அனுஷ்டிக்கலாம். கொழுப்பு உணவுகள், இந்த மாவு பதார்த்தங்கள், இந்த மாதிரி உள்ள பொருள்களை எல்லாம் தவிர்க்கலாம். புரோட்டீன் சம்பந்தப்பட்ட உணவுகளை அதிகமா எடுத்துக்கொள்ளலாம். அப்ப உடம்பு வந்து அதிகமாக சோறு இதெல்லாம் வந்து உடம்பை வந்து தடிமன் ஆக்கும். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்ல ஸ்கிப் பண்ணலாம். இரவு உணவு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு உடம்பை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது நம்ம ஆரோக்கியத்துக்கும் அது வித்தாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து யமனை வெல்லறதுக்காக சிந்தை கொண்டிருக்கிறோம், டார்கெட் பண்ணியிருக்கிறோம். அப்ப நோயால் நம்ம இறக்கக்கூடாது இல்லையா? அதான் யமனாதி தடை என்றும் எய்தாமை வேண்டும்னு வரும். யமனாதி தடை என்றும் எய்தாமை வேண்டும். திடீர்னு யமன் வந்து என்னை கொண்டு போயிடக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேண்டுதல் பாடல அமைச்சிருப்பார். ஆனா இன்றும் இளைத்திட விளைகின்றேன், இது நான் தான் இயம்பல் என் நீ அறிந்தது. நீ என் உள்ளுக்கு தானே இருக்கிற, நான் என்னென்ன நினைக்கிறேன்லாம் உனக்கு தெரியும் தானே அப்படின்பதை இறைவன்கிட்ட வந்து முறையீடு செய்யுங்க. உடம்பை இளைப்பாக வைத்திருப்பதற்கு தான் எந்த அளவுக்கு வெறுப்போடு உணவு உண்டேன் என்பது வெளியில தெரியாது. ஆனா உள்ளுக்கு இருக்கிற உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. நான் தான் இயம்பல் என் அப்படின்றாரு. நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது, நீ அறிந்ததுவே அப்படின்றாரு. ஏன்னா வள்ளல் பெருமானை இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருவிலேயே வந்து கலந்து கொண்டார். 9 வயசுலேயே கலந்து கொண்டார். அப்புறம் வயது கடக்கும் வந்து உள்ளுக்கு கலந்து கொண்டு மெல்ல 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 அவருக்கு வந்து அறிவை புகட்டுகின்றார். ஒழுக்கங்களை எல்லாம் கடைபிடித்து வாழ்வதற்கு அவருக்கு துணையாக இருக்கின்றார். அதுபோல உணவு சம்பந்தப்பட்டத்திலையும் அவருக்கு வந்து துணையாக இருந்து அவரை வந்து தவத்துக்கு ஒழுங்குபடுத்துகின்றார். அதனால்தான் பெருமான் சொன்னார், நீ எனக்குள்ள இருக்கிற உனக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னு. வள்ளல் பெருமான் இந்த உலகத்துக்கு வந்தது வந்து சமய நெறிகளையோ, சமய வெளிகளையோ, சமய ஒளிகளையோ, சித்தர்கள் கண்ட நிலைகளையோ, ஒளிகளையோ, உலகத்தையோ சொல்வதற்கு வந்தவர் அல்ல. இவர் வந்து இவரோட வருகை வந்து ஒரு பெரிய திருப்பம், ஒரு பெரிய அதிர்ச்சி. இதுவரையில யாரும் காணப்படாத உலகத்தை வந்து பெருமான் சொல்லுகின்றார். இதை வந்து காலத்தின் கட்டாயமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த உலகம் வந்து கால தத்துவத்துக்கு உட்பட்டு இயங்கிக் கொண்டு இருக்குது. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபார யுகம், கலியுகம் அப்படின்ற 4 யுகங்களை கடக்குது. இந்த 4 யுகங்களை கடக்கும் போது ஒரு சதுர் யுகம் ஓடி போகுது. இது மொத்தம் கிட்ட எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஆண்டுகள். இந்த 12,000 ஆண்டுகள் கடந்த பிற்பாடு மறுபடியும் இன்னொரு கிருதாயுகம் ஏற்படும், திரேதாயுகம் ஏற்படும், துவாபார யுகம் ஏற்படும், கலியுகம் ஏற்படும். இந்த மாதிரி பல சதுர் யுகங்களை இந்த பூமி வந்து கடந்து வந்திருக்கு. இப்படி எத்தனை சதுர்யுகம் கடந்து வந்த காலகட்டத்திலும் ஆகாத ஒரு விஷயம் வந்து, இல்லாத ஒரு விஷயம் வந்து இந்த கலியுகத்துல வந்து வள்ளல் பெருமானுக்கு அமைந்திருக்கு. இவர் மூலியமாக இந்த உண்மை தெரியணும் அப்படின்றது இவருக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அதனால்தான் சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதின்னு சொன்னார். நமக்கு ஏற்கனவே சைவ சித்தாந்தத்துல ஆதி சொல்லியிருக்கிறாங்க, அனாதியும் சொல்லியிருக்கிறாங்க. அது எதை சொன்னாங்கன்னாக்க பராபரை உலகத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சுப்பிரமணியர் ஞானத்திலையும் பாத்தீங்கன்னா பராபரை உலகத்தை பற்றி பேசப்பட்டிருக்கு. திருமந்திரத்திலையும் பராபரை உலகம் பேசப்பட்டிருக்கு. இந்த சித்தரோட வேதங்களை எல்லாம் படித்தாலும் பராபரை உலகத்தை பற்றி பேசப்பட்டிருக்குது. ஆனால் சன்மார்க்க சமரச பெருவெளி என்று சொல்லக்கூடிய ஒரு உலகம்
அது வள்ளல் பெருமான் மட்டுமே குறிப்பிடுகின்றார். அதனால்தான் தேவர்களும் முத்தர்களும் சித்தர்களும் யாவரும் பெற்றிடாத ஒரு இயல்புன்னு சொன்னார். அவங்களுக்கெல்லாம் கண்டதெல்லாம் அனித்தியம்னாரு, கேட்டதெல்லாம் பழுதுன்னு, கற்றதெல்லாம் பொய்யின்னாரு, கழித்ததெல்லாம் வீணு, இதுவரையும் உண்மை அறிந்திலரேன்னு சொல்லுவார். உண்மை எப்ப வருதுன்னா 19ஆம் நூற்றாண்டுலாம் ஒரு உண்மையை கால தத்துவத்தின் அடிப்படையில் பல கோடி சதுர்யுகங்கள் கடந்து இந்த உண்மையை நம்ம தெரிந்து உய்யணும் என்பது காலத்தின் கட்டாயம். இதுல தப்பு பண்ணணுமா நிச்சயமா நம்ம இங்கேயே மாட்டிக்கிட்டு இங்கேயே சுத்திக்கிட்டு தான் கிடப்போம். கால தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதை பிடிச்சி உய்யணுமோ அதை பிடிச்சி உய்யணும் என்பதுதான் இந்த வள்ளல் பெருமான் மூலமாக நமக்கு கிடைத்த பெரும் தகவல். இதைத்தான் பரம ரகசியம் அப்படின்னு பெருமான் சொல்லுவார். நமக்கு ஏற்கனவே சிவ ரகசியம் தெரிந்திருக்கலாம், அல்லது பிரம்ம ரகசியம் தெரிந்திருக்கலாம். ஆனால் சிவ ரகசியம் கட்டாயம் தெரிந்திருக்கும். இன்றைக்கு உள்ளவங்க எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த இனமா இருந்தாலும் சரி, எந்த தேசமாக இருந்தாலும் சரி, இந்த பரம ரகசியத்தை தெரிந்திருக்கும். ஆக இந்த பரம ரகசியத்தை சொல்லுகின்ற பெரும் பாக்கியத்தை யாருக்கு கிடைச்சிருக்குனாக்கா வள்ளல் பெருமானுக்கு கிடைச்சிருக்கு. இவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டதான் இந்த 6ஆம் திருமுறை என்ற ஒரு வேதம், சத்திய வேதம், சமரச வேதம் அப்படின்லாம் சொல்லக்கூடியது. நம்ம சுருக்கமா அதை அருட்பா அருட்பான்னு சொல்லி பழக்கப்பட்டோம். அது சமரச வேதம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால்தான் இதை நான் உன்னிட்ட சொல்வது என்ன, இது எனக்குள்ள இருக்கிற நீயே அறிவாய் அப்படின்னு சொல்ற. அடுத்த பிள்ளை பெரு விண்ணப்பம். முதல்ல சொன்னது சிறு விண்ணப்பம். இப்ப டாபிக் 20. இதுல பிள்ளை பெரு விண்ணப்பம் அப்படின்னா பெரிய விண்ணப்பம் அப்படின்னு சொல்றாரு. என் சுதந்திரம் ஓர் எத்துணையேனும் இல்லையே. இங்க நம்ம யோசிக்கணும். சுதந்திரம். இப்ப நம் நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆகஸ்ட் மாசம் வந்துச்சுனாக்க நாடு முழுவதும் சுதந்திர தினம் கொண்டாட்டம். அந்த மாதிரி இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்ற நாடுகளுக்கு எல்லாமே அவங்கவுங்க இந்த சுதந்திர தினத்தை கொண்டு வரணும். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலிருந்து விடுபட்டது, சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம சுதந்திரம் கிடைத்துட்டால் கூட அது நாடு சுதந்திரம் பெறும், மற்றவங்களுடைய ஆட்சியிலிருந்து விடுபடுது. ஆனா நம்மளுடைய உடம்பு உயிர் என்பதெல்லாம் மாயைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது. அந்த மாயைக்குள்ள இருந்து எப்படி நம்ம விடுபடுறது? நமக்கு என்ன ஒரு மாயையா இருக்குது? 6 கோடி மாயா சக்திகள் நமக்குள்ள இருக்குது. எப்படி மாயையிலிருந்து நம்ம விடுபடும்? எப்படி மாயைக்குள்ள இருக்கிறவங்க நம்ம சுதந்திரமாக வாழ முடியும்? அது உண்மையான சுதந்திர வாழ்வு இல்லை. அடுத்து நமக்கு எதுலெல்லாம் நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறோம்? ஏன் வள்ளல் பெருமான் என் சுதந்திரம் ஓர் எத்துணையும் இல்லையே அப்படின்னு ஏன் சொன்னாரு அப்படின்றத கொஞ்சம் சிந்திப்போம். எந்த எல்லாம் உன் தன் சுதந்திரமே அப்படின்னு சொல்றது. எந்தைன்னு சொல்றது இங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் எல்லாம் உன் தன் சுதந்திரமே. அடுத்த இத்தருணம் தமியேன் தனைப்பல என்னை அடுத்து இத்தருணம் தமியன்னா என்னை எந்தனை பல துயரும். இப்ப நம்மலாம் துன்பத்துல மாட்டிக்கொண்டு வாழ்றோம். எப்படி சுதந்திரமா இருக்கிறோம்னு சொல்ல முடியும்? வன் சுமை மயக்கும். நம்ம ஒரு மயக்கத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கோம். எப்படி சுதந்திரத்தோடு வாழ்றோம்னு சொல்ல முடியும்? அச்சமும் பயத்தோடு வாழ்கின்றோம். எப்படி சுதந்திரம்னு சொல்ல முடியும்? மறைப்பும், பற்பல திரைகள் போட்டு மறைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. நமக்கு ஒண்ணும் வெளி உலகங்கள்லாம் தெரியல. மறைப்பு என்ற ஒரு நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அடுத்து மாயை. 6 கோடி மாயா சக்திகள்ல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். வினையும், நம்ம வினைக்குட்பட்டு இருக்கிறோம். நல்வினையும் தீவினைக்கும் ஆட்பட்டு இருக்கிறோம். ஓதாதத்துக்கு ஆணவம், ஈகோ, நான் என்ற உணர்வோடு இந்த பூமியில வாழ்வது நான் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். அத ஆணவம், இததான் மலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மும்மலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணவம், கண்மம், மாயை
அப்படின்னு சொல்லக்கூடிய இதை விரிவாக்குனமாக்க 5 மலங்கள் திரோதாயி மாயை, அப்புறம் மகா மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய மாயையில பல தரம்லாம் இருக்குது. இப்படி இவைகள் எல்லாம் என்ன செய்து மனிதனை அவனுடைய தனி சுதந்திரத்தை முடக்குது. அவன் சுதந்திரமாக இயங்க விடாமல் தடுத்து வச்சிருக்குது. நாடு சுதந்திரம் பெற்று என்ன பண்றது? நம்ம சுதந்திரமா இருக்க முடியுமா? நம்ம 36 தத்துவத்துக்குள்ள சிக்குண்டு இருக்கிறோம். 60 தத்துவமும் உடம்பாக மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். மொத்தம் கூட்டினா 96 தத்துவத்துக்குள்ள இருக்கிறோம். திருவள்ளுவர் அவருடைய காலத்துல ஒரு பாடல் அமைச்சிருக்கிறது. திருக்குறள் இல்ல, இது பஞ்சரத்னம். தத்துவம் 96 சுடாவிடிலோ கற்றும் ஞான கருவறியார்கள் காணர். நல்லா கவனிங்க. 2040 ஆண்டுகளுக்கு முன்பே 96 தத்துவத்தை திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். தத்துவம் 96 சுடாவிடிலோ கற்றும் ஞான கருவறியார்கள் காணர். கற்றும் ஞான கருவறியார்கள் காணர். பெற்றும் பேறு பிறப்பொழியாமலும் சித்து மாய்கையில் தேகம் அழிவதேனர். மாயை பெற்றும் பேரு. நமக்கு மனித பிறப்பு கிடைச்சிருச்சு, ரைட்டு, நல்லதுதான், ஆறறிவு இல்லையா, சந்தோஷம்தான். ஆனா பெற்றும் பேரு பிறப்பு ஒழியாமலும், பிறப்பை ஒழிக்கலையே, மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறோமே, அப்ப சிக்குண்டுதான் இருக்கிறோம். சித்து மாய்கையில், சித்துன்னா அறிவு, அறிவு மாயைக்குள்ள சிக்கி கொண்டுச்சு. சித்து மாய்கையில் தேகம் அழிவதென்ன. தேகம் அழிந்து கொண்டே போகுது. நம்மலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம செல்ஸ் ரீதியில சிந்தித்தால், அறிவியல் பூர்வமாக சிந்தித்தால் நம்மலாம் மாண்டு கொண்டே இருக்கிறோம். இதுக்கு பேர் தான் மயக்கம் அப்படின்னு சொல்றது. வெண் சுமை மயக்கும் அச்சமும்னு மயக்கத்துல நம்ம இருக்கோம். அது ஒரு திருமந்திரத்துல திருமூல தேவர் பாடுவார். காக்கை கூட்டில் குயில் முட்டையிட்டால் அயிர்பின்றி காக்கை வளர்க்கின்றதுவோ, ஏன் என்பதில்லை போக்கில்லை மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவர். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாதான். அது முட்டை இடணும்னாக்கா காக்கா கூடு கட்டி வச்சிருக்குமா, அந்த காக்கா கூட்டுல கொண்டு போய் இது முட்டை விட்டுட்டு போயிருமா. காக்காவும் கூடு கட்டிட்டு அதுவும் முட்டை விடுமா. எக்ஸ்ட்ரா முட்டை இருக்குதே அப்படின்னு சொல்லி காக்கா வியப்பு தராதான், வியக்காதான். தன் போட்ட முட்டைன்னு நினைச்சு அதை அடைக்காத்து குஞ்சு பொறிக்குமா. அது போல அப்படின்னு சொல்லுவது மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றது. அதுபோல் நம்ம இந்த மயக்கம் என்றதுல இந்த உலகத்துல பந்த பாசத்தோடு என் பிள்ளை உன் பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லாம் வளர்த்து கொண்டு இருப்பாங்க. அதுபோல இன்னொரு பாடல்ல கூட திருக்குறள்ல சொல்லுவாரு, காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்று நாமம் கெட கெடும் நோயினர். பிறவி நோய் எப்ப நீங்கும்னாக்க காமம் வெகுளி மயக்கம், இது மூணும் அற்று போனோம். இது இல்லாமல் போன்றால் இந்த பிறவி என்ற நோய் உன்னை தொடராதுன்னாங்க. இப்படி திருக்குறள்ல இப்படி திருவள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். ஆக தற்சுதந்திரம், நம்மளுடைய சொந்த சுதந்திரம் அப்படின்றது என்ன என்பது தெரிஞ்சிருக்கும். இப்படி நம்ம வினையை நம்மளை போட்டு ஆட்டி படைக்குது, 9 கோள்கள் நம்மளை போட்டு ஆட்டி படைக்குது, அடி கொடுக்குது வாழ்க்கையில. ஜான் ஏர்னா முளம் தருக்குது. எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு கை கூடுவதில்ல. பெரிய போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த உடம்புக்கு 4448 வகை நோய் நம்மளை கொல்ல போகுது. அதை பத்தி கவலை இல்லை. மரணம் தினமும் படிக்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். யாருக்காவது அடி வயிற்றை முறுக்குதானா? முறுக்கல. வள்ளலார் கேட்கிறாரு, மரணம் என்றால் அடி வயிற்றை முறுக்காதோன்னு. சோ இதெல்லாம் நம்ம மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்குன்னா இதுக்கு பேர் தான் மயக்கத்தோடு இருக்கிறோம். மனிதன் மயக்கத்தோடு வாழ்கின்றான். அப்புறம் எங்க சுதந்திரம் எங்க இருக்கு? சுதந்திரம் இல்லை, கட்டுண்டு கிடக்கும்.
அதான் பெருமான் இங்க சொல்றாரு, என் சுதந்திரம் ஓர் எத்துணையும். எத்துணையும் என்று ஒரு அணுவளவு கூட இல்லையே. எந்த எல்லாம் உன் தன் சுதந்திரமே அப்படின்னு சொல்றாரு. மூச்சு மட்டும் நான் நம்பளா நினைச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம். உள்ளுக்கு உள்ள இயக்கங்கள்லாம் நம்மளா இயக்கிக்கிட்டு இருக்கிறோம். பசிய நம்மளா வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே தன்னிச்சையா ஏதோ ஒண்ணு நம்மள போட்டு இயக்கிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி கட்டுப்படுத்துவது நம்ம கையில இருக்கா? அதுல இருந்து எப்படி மீளுவது நம்ம கையில இருக்குதா? எதுவுமே நம்ம கையில இல்ல. சாப்பிடுறோம், தூங்குறோம். அதான் உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் அறிவின்னு சொல்லுவார். இதெல்லாம் நம்ம கடந்து தத்துவத்திலிருந்து கடந்து போனாதான் நமக்கு சுதந்திரம் ஏற்படும். சுதந்திரமாக நம்ம வாழ முடியும். தத்துவத்துக்குள்ள வாழும்போது நம்ம சுதந்திரம் இல்லை. அதனால்தான் சித்தர்கள் சொன்னாங்க, தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் தத்துவ அதீதமேல் நிலையில் சித்திகள் முழுதும் தெரிந்தனம் அவைமேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றோம். அப்ப அவங்களும் சித்தர்களும் என்ன செஞ்சிருக்காங்க? தத்துவங்களை எல்லாம் கடந்திருக்காங்க. அகவல்ல நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒளிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட. அப்ப தத்துவத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது சுதந்திரம் இருக்குதானா? சுதந்திரம் இல்லை. தத்துவத்தை எல்லாம் கடந்தாதான் நம்ம சுதந்திரமாக இருக்க முடியும். இதை புரிஞ்சுக்கொள்ளணும். உண்மையான சுதந்திரம் என்பது நாடு சுதந்திரம் பெறும் என்பது அது வேறு விஷயம். இங்கே நாம் சுதந்திரம் பெற்றிருக்கிறோமா அப்படின்பது ஒரு கேள்வியாக வைத்து இதை நம்ம பார்க்கணும். இந்த பாடல் என்னென்னலாம் நம்மளை போட்டு ஆட்டி படைக்குது அப்படின்றதுக்கு தன்னை பல துயரும் சொன்னார். துயரம், துன்பம். துயரம்னா துன்பம். வன் சுமை மயக்கும் அச்சமும் நம்மளை மயக்கி அச்சத்தை கொடுக்கின்றது. மறைப்பும் எந்த வெளிகளாவது நமக்கு தெரிகின்றதா அப்படின்னா ஒண்ணுமே தெரியல. எல்லாத்தையும் மறைத்து வச்சிருக்கு. மாயையும் வினையும், எவ்வளவு வினைகள் நம்மள உயிர்ல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் கொலை செய்யக்கூடாது, பிற உயிர்களுக்கு துன்பம் பண்ணக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, என்னென்னலாம் மற்ற உயிர்களுக்கு பண்ணுகின்றோமோ அதெல்லாம் திரும்பி நமக்கு கட்டாயம் நம்ம அதுக்கு பதில் சொல்லி ஆகணும், அனுபவிச்சே ஆகும். அடுத்து ஆணவம் என்று சொல்லக்கூடிய அருள் துணை கொண்டு மட்டுமே இந்த ஆணவம் என்பது நீக்கப்பட முடியும். அருள் துணை இல்லைன்னாக்கா ஆணவ மலத்திலிருந்து நம்ம விடுபட முடியும். இவையெல்லாம் எப்படி நம்மளை போட்டு தாக்குதான்? இன்சுவை கனி போல் உன்றுகின்றது அழகோனர். இன்சுவை கனி போல்னர். ஒரு இனிமையான சுவையான ஒரு கனியை உண்டால் எப்படி நமக்கு அது நல்ல அனுபவமாக இருக்குமோ அது போல உண்கின்றது என்னை இதெல்லாம் இயக்குகின்றது, அது அழகோ அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்க. இவைக்கெல்லாம் நான் இலக்கல்லவே, இதுக்கெல்லாம் நான் இலக்கணமானவன் இல்லை, இதுல இருந்து நான் விடுபட வேண்டும், இதுகிட்ட நான் அகப்பட்டுக்கிட்டு நொந்து நூலா போகக்கூடாது, அதனால எனக்கு நான் இலக்கலவேன்னு இதுல இருந்து நான் விடுபட வேண்டும் இறைவா அப்படின்னு இறைவனை இந்த விண்ணப்பத்தின் வாயிலாக இறைவன்கிட்ட முறையீடு செய்கின்றார். இதை நம்மளும் முறையீடு செய்யலாம் இல்லையா? அவர் என்னென்னலாம் ஒரு முறையீடு செஞ்சாரோ அதையும் நம்மளும் முறையீடு செய்யணும். அடுத்த பாடல்ல என்ன சொல்றாரு? அதுவும் ஒரு விண்ணப்ப பாடல்களாக அமைந்திருக்குது. 3, 4, 4. என்னுயிர் காத்தல் கடன் உனக்கடியேன் இசைவித்த விண்ணப்பம் ஏற்று அருளினர். என் உயிர் காத்தல், நானா உயிரை கேட்டேன், நானா அங்க உலகத்துக்கு வரணும்னு கேட்டேன். எனக்கு நீ உயிரை கொடுத்து, உடம்ப கொடுத்து, பஞ்சபூதத்தை கொடுத்து இந்த பூமியில என்ன வாழ வச்சிருக்கிற. எனக்கு மனதை படிச்சு அந்த மனதை 36 தத்துவத்துக்கு உட்படுத்தி, உடம்ப 60 தத்துவத்துக்கு உட்படுத்தி, இந்த உடம்பு மாண்டு போறதுக்கு உள்ள சூழ்நிலையை அமைத்து நீ கொடுத்து என்னை இயக்கி கொண்டு இருக்கிறியே, இது நான் விரும்பி கேட்ட உடம்பா? நானா கேட்டனா? என்ன இல்லை, உன் விருப்பத்துக்கு உயிர்களை படித்து இங்க நீ இயக்கி கொண்டு இருக்கிற. இந்த ரகசியத்தை வள்ளல் பெருமான் தெரிந்து கொண்டார். இதை தெரியாத மக்கள் கோடாகோடி பேர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க.
உயிர் கொடுத்தது யாருன்னு கூட இன்னும் ரொம்ப பேத்துக்கு தெரியாது. ஏதோ அப்பா அம்மா கிட்ட இருந்து உயிர் வந்ததுனால பூலோகத்துல உள்ள அப்பாவையும் அம்மாவையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் ஒரு கருவிகள் தான். உண்மையான உயிர் கொடுத்தது யார்? அப்பாவுக்கெல்லாம் உயிர் கொடுக்க முடியுமா? உயிர் அவரா செஞ்சாரு? உடம்பெல்லாம் அம்மாவா செஞ்சாங்க? யாருக்கும் தெரியாது. அதனால்தான் இங்கே பெருமான் சொன்னாரு, என் உயிர் காத்தல் கடன் உனக்கடியேன் இசைவித்த விண்ணம் ஏற்றருளின்னு சொன்னார். என்னோட உயிரை நீ காக்கணும், அது உனக்கு கடன் சொன்னார். ஏன்னா நீ தானே என்ன இங்க அனுப்புன. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், விளங்கிக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். எது வரைக்கும் பொய் என்பதெல்லாம் நீ சொல்ல கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உன் வேதத்தை நான் படிச்சேன். உன் வேதத்தை படிச்சதுனால எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் ஆசைப்படுறேன், என் உயிரை நீ காப்பாத்தணும், நான் இங்கே கடந்து சாக விரும்பல அப்படின்னு இறைவனுக்கிட்ட விண்ணப்பிக்கிறது. இசைத்த விண்ணம் ஏற்றருளி உண்ணும் என் உள்ள துரும் பயம் இடர்கள் உருக்கன் மற்றவை எல்லாம் ஒழித்தேன். சற்று முன்பு சொல்லப்பட்ட ஆணவம், கண்மம், மாயை, மறைப்பு, துன்பம், உண்ணும் என் உள்ள துரும் பயம், இதெல்லாம் நீ என்ன செய்யணும்னாக்க இடர்கள் உருக்கன் மற்றவை எல்லாம் ஒழித்து விடு, இல்லாமல் செய்து விடு, அழித்து விடு, டிஸ்ட்ராய் பண்ணிரு, டிலேட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் நீ தானே அமைச்ச, எனக்கா தெரியும், நானா அமைச்சுக்கிட்டேன் சொந்தமா? ஒண்ணுமே நான் செய்யல. உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் பயம் இருக்குது, இடர்கள் இருக்குது, இன்னும் நிறைய மற்ற இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒழித்து நின்னருள் அமுதம் அளித்து என் எண்ணம் நிரம்பி ஆட்கொள்ளுதல் வேண்டும். இறைவன்கிட்ட கேட்கிறது. இதெல்லாம் ஒழிச்சிட்டு நின் அருள் அமுதம் சொன்னார். இந்த நின் அருள் அமுதம் என்பது ஒரு விசித்திரமான ஒரு உணவு. இது மிக மிக சிறப்பான ஒரு உணவு. இது அமுதம் என்பது நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்மலாம் தமிழர்கள் இறந்துட்டாக்க நிறைய சடங்குகள் நம்ம பார்ப்போம். சடங்குகள் செய்துதான் அனுப்புவாங்க. இந்த சடங்குல ஒரு அங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, கடைசி நேரத்தில் எல்லாருக்கும் வாய்க்கு அரிசின்னு சொல்லி வாய்க்கு அரிசி போடுவாங்க. காசு அதுல ஒரு 10 காசு 20 காசு வச்சு எல்லாரும் சொந்தக்காரவங்களாம் வாய்க்கு போட்டுட்டு போவாங்க. நான் இதற்கு முன்பு சொல்லியிருக்கிறேன். இது என்ன தத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நீங்க போடுற சாப்பிட்டுட்டு ஒண்ணு அவர் எந்திரிக்க போறது இல்ல இதை சாப்பிட்டுட்டு அவர் முடிவாக இனிமேல் எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்ல போறது இல்ல இதை நீங்க போடுற அரிசி சாப்பிட்டுட்டு அவர் நேரா மோட்ச உலகத்துக்கு போக போறதும் இல்ல. உங்களுக்காக சொல்லப்பட்டது. நீங்கள் அமுதம் உண்டுதான் அந்த உலகத்துக்கு, கடவுள் உலகத்துக்கு போக வேண்டும் என்பதை நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிங்கன்னு உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண கொடுத்துருக்குறேன். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் போனவருக்காக நம்ம இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு. இல்ல, உன் கையில கொடுத்து காசை கொடுத்து அவருக்கு போடுனாக்க நீ புரிஞ்சிக்க, நீ கடவுள் உலகத்துக்கு போறதுக்கு நீ அமுதம் உண்டுதான் போகணும் அப்படின்றதுக்காக அந்த மேப்பை நம்ம இறந்தவர்கள் வச்சு நமக்கு பாடம் புகுத்தி இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் பாடத்தை மறந்துட்டோம், அந்த செயலை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கதான் நம்ம யோசிக்கணும். சொல்றாரு பாருங்க, நின் அருள் அமுதம் அளித்தனை எண்ணம் நிரம்பி ஆட்கொள்ளுதல் வேண்டும். என் எண்ணத்துல நீ நிரம்பி ஆட்கொள்ளுதல் வேண்டும். எண்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவன் நம்ம இறைவனை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கணும், எண்ணிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஞானசரியர்களை கூட என்ன சொல்றாரு, நினைந்து நினைந்து 2 தடவை சொல்றாரு பாருங்க. இன்னொரு இடத்துல 405வது பாடல்னு நினைக்கிறேன். எண்ணிய எனதுள் எண்ணமே இசைந்த பேரின்பமே. அப்ப அந்த எண்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அமுதம் உண்ண வேண்டும், அமுதம் நமக்கு கிடைக்கணும், இறைவனுடைய அமுதம் நம்ம உண்ண வேண்டும், அந்த எண்ணம் இருக்கும். நின்னருள் அமுதம் அளித்துனாரு. இறைவன் கொடுக்கணும் அந்த உணவை. நம்ம என்ன சட்டியில போட்டெல்லாம் அங்க ஒண்ணும் கிண்ட முடியாது, ஆக்க முடியாது. இது என்ன சோறா தண்ணி ஊத்தி கழுவி இதுல குக்கர்ல வச்சனே தட்டி விட்டனே அதை 20 நிமிஷம் கழிச்சு வெந்து போறதுக்கு உள்ள அமுதமா? கிடையாது. இதெல்லாம் இல்லை. இதனால நமக்கு உடம்புக்கு தான் உணவே ஒழிய அந்த உயிர் ஒளி உடம்பு பெற்று போவதற்கு அமுதம் ஒன்றுதான் போக வேண்டும் என்பதை நம்ம தெள்ள தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். புரிந்திருந்தால் போதுமா? அதை சாப்பிட வேணாமா? அதை யார் ஊட்டுவா? அவரு தானே ஊட்டணும், கடவுள் தானே ஊட்டணும்.
அப்ப அந்த கடவுள் ஊட்டுவதற்கு முதல் கடவுள் நம்மளை தேர்வு செய்ய வேண்டும். சரி, நான் உன்னை வந்து என்னோட உலகத்துக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னாக்கா அவர் வந்து நம்மளோட முயற்சி பண்ணணும். பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம் சொல்வார். பொய்யாத தெய்வம் இடர் செய்ய. அந்த செயல் நடக்கிறோம். உருவமத்தில வந்து அவர் அமரணும், உட்காரணும், உள்ளத்துல வந்து உட்காரணும். அப்படி உட்கார்ந்தாருனாக்கா இவர் அவருடைய அமுதத்தை வந்து அவர் ஊட்டி நம்மளை வந்து வளர்ப்பார். வளர்த்துதான் கூட்டிட்டு போக முடியும். அது வள்ளல் பெருமானுக்கு செயல்பட்டது, கிடைத்தது. அவர் அமுதம் உண்டு போனார் என்பதற்கு நிறைய பாடல்கள் வந்து சான்றாக இந்த 6ஆம் திருமுறையில நம்ம பார்க்க முடியும். அமுதத்தை பற்றி நிறைய பாடல்கள் இருக்கு. ஏன் அகவல்ல இல்லையா? அகவல்லையும் பாருங்க அமுதத்தை பற்றி நிறைய சொல்லியிருப்பார். அதெல்லாம் எடுத்து நம்ம சிந்தித்து என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்தாக்கா உண்மை புரியும். ஆக நின்னருள் அமுதம் அளித்தென்னை என் எண்ணம் நிரம்பி ஆட்கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அமுதம் கொடுப்பது மட்டும் இல்லாமல் என்னுடைய எண்ணத்துல நீ வந்து நிறையணும் அப்படின்னு சொல்ற. ஒளி வந்து நிறையணும். உடம்பெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிடன்னு வருது இல்லையா அகவல்ல, அந்த மாதிரி. மண்ணு பொற்சபையில் வயங்கிய மணியே வள்ளலே சிற்சபை வாழ். நம்ம ஏன் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஏன் இதெல்லாம் அமுதம் எல்லாம் ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிற்சபை பொற்சபை வாழ்வுன்னு ஒரு வாழ்வு இருக்கு. சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு சித்தர்களும் முத்தர்களும் பேசுவதன் பேச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆக மண்ணும் பொற்சபையில் வயங்கிய மணியே. அங்க பொற்சபையிலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டர் இருக்கின்றார், சிற்சபையிலும் அருட்பெருஞ்சோதி இருக்கின்றார். இவர் வழங்குகின்ற வாழ்வுதான் சிற்சபை வாழ்வு. சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம்னு அந்த பாடல்கள்ல இருக்கு இல்லையா, அருள்நிலை பாடல்ல. கடவுள் வந்து சிற்சபையாகவும் பொற்சபையாகவும் ஞான சபையாகவும் இருக்கிறார். அதனால்தான் சபை எனது உளம் என அமர்ந்து தான் அறியும் ஒரு அருட்பெரும் ஜோதினர். அதுவே சபையாக, அதுவே வெளியாக. சபைனா வெளின்னு வச்சுங்க. பொற்சபை சிற்சபை பொன்வெளி சிற்சபையாகவும் விளங்குகின்ற. இது வந்து என்ன உலகத்து வாழ்க்கைனாக்க சமரச சன்மார்க்க பெருவெளி வாழ்க்கை, பெருவெளி உலகம், பெரு உலகம். மற்ற உலகங்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும். அதெல்லாம் வந்து லீஸ்ட் லேண்டுன்னு சொல்றது. ஃப்ரீ ஹோல் கிடையாது. இந்த ஃப்ரீ ஹோல் என்பது 19th செஞ்சுரியில தான் வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுது. அதுக்கு முதல்ல போனவங்க எல்லாம் வந்து ஃப்ரீ ஹோல் கிடையாது, எல்லாம் லீஸ்ட். அந்த லீஸ்ட் லேண்டு என்ன ஆயிரும், வெளியே என்ன ஆயிரும்னாக்கா ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் அது அழியக்கூடிய சாத்தியம் உண்டு. அதுல இருக்கிற ஞானங்கள் எல்லாம் அழிந்து போகின்ற சாத்தியம் உண்டு. அந்த வெளி உலகத்துக்கெல்லாம் சில டிசாஸ்டர் உண்டு. ஏதோ சில ஆபத்துக்கெல்லாம் அந்த உலகத்துக்கெல்லாம் வரும். இப்ப பூமிக்கு ஆபத்து வரலையா? மழை பெய்யறதுனால கடும் மழை பெஞ்சாக்க எவ்வளவு சேதங்கள், எவ்வளவு அழிவுகள் ஏற்படுது. பூமி குலுங்குனா இடிஞ்சதுனாக்க என்ன ஆகுது? பெரிய அழிவுகள்லாம் இருக்குது இல்லையா? அது போல வெப்பம் அதிகமாக போச்சுன்னா உலகத்துல உயிர்கள் வாழ முடியுமா? வாழ முடியாது. சோ அது மாதிரி பஞ்சம் பட்டினி ஏற்பட்டுச்சுன்னா வாழ முடியுமா? வாழ முடியாது. இப்ப பொருளாதார நெருக்கடி, போதிய வருமானமின்மை, இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமா வாழ முடியுமா? வாழ முடியாது. சீக்கிரம் நோய் வந்து சீக்கிரம் போயிடுவோம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால் இந்த பூமியில நம்ம வாழ முடியுமா? கேன்சர் நோயில் அகப்பட்டு சீக்கிரம் போயிடுவோம். இப்படி சுத்தி சுத்தி எங்கிட்டு பார்த்தாலும் நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் இந்த உலகத்துல வந்து. அதனால்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், அப்பா போதுண்டா சாமி, எங்களை போட்டு நீ வாட்டி வதக்குனதெல்லாம் போதும், நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், இந்த வாழ்க்கை வேணாம் எங்களுக்கு, தயவு செய்து எங்களை மீட்டுக்கொள், உன்னுடைய உலகத்துக்கு எங்களை மீட்டுக்கொள். அதுக்காக நாங்க வந்து என்ன செய்யணுமோ நாங்க முயற்சி செய்யறோம்ப்பா, எங்களுக்கு மேல நீ கருணை காட்டு. வள்ளல் பெருமானுக்கு நீ கருணை காட்டியது போல் எங்களுக்கும் கருணை காட்டு. ஏன்னா என் உயிரோடைய தந்தை, என் உயிருக்கு நீ தந்தை இல்லையா, தாய் இல்லையா, நீ எனக்கு சர்க்குரு இல்லையா, எனக்கு நீ குலதெய்வம் இல்லையா? அதனால என்னையும் ஒரு பொருட்டா மதித்து, நான் ஒரு பஞ்சமா பாவிதான் இல்லைன்னு சொல்லல,
நான் வேதனைப்படுறேன், நான் செய்த பாவங்களுக்காக நான் வருந்துகின்றேன், உன்னிடத்துல நான் மன்னிப்பு கேட்கின்றேன், என்னை நீ ஏற்றுக்கொள். எனக்கும் தீட்சை வழங்கி உன் அமுதத்தை ஊட்டி என்னை வளர்த்து நித்திய வாழ்வுக்கு என்னை ஆளாக்கி விடு. மரணம் தவிர்த்த வாழ்வை எனக்கு கொடு, வள்ளல் பெருமானுக்கு கொடுத்தது போல எனக்கும் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிச்சுனே உடனே இது கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. உங்க கடமை, விண்ணப்பிக்க வேண்டியது உங்க கடமை. இறைவன் அதை எப்ப கொடுக்கணுமோ அதை அப்ப கொடுப்பான். இப்பே போட்டு வைங்க. இபிஎஃப்ல காசு சேர்த்து சேர்த்து வச்சு கடைசியில உங்களுக்கு தானே கிடைக்குது. 1வது அக்கௌண்ட், 2வது அக்கௌண்ட், இப்ப 3வது அக்கௌண்ட் வந்து திறந்துருக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நமக்கு வந்து இந்த விண்ணப்பங்கள், இறைவனுகிட்ட இந்த விண்ணப்பங்களை நீங்க போட்டு வைங்க. வள்ளல் பெருமான் இதை செய்திருக்கிறார், நீண்ட நாள் செய்திருக்கிறார். நான் நீண்ட நாள் செய்த விண்ணப்பம்ன்றது சும்மா ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஒவ்வொரு நாளும் இறைவன்கிட்ட வந்து வேண்டிக் கொண்டே இருப்பாரு. நான் பிறப்ப ஒழிக்கணும், எனக்கு மரணம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பெருமான் வந்து வேண்டிக் கொண்டதற்கு இணங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அதை ஏற்று மதித்து அவருக்கு அந்த வாழ்க்கையை வந்து கொடுத்தார். இந்த வாழ்க்கையை வந்து மற்ற இறைவர்கள் கொடுக்க முடியாது. சமய தெய்வங்களோ மற்ற மத தெய்வங்களோ யாருக்குமே கொடுக்க முடியாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரால் மட்டுமே இந்த மரணமில்லா, நித்திய மரணமில்லாதவர், என்றும் மரணமில்லாத பெருவாழ்வை கொடுக்க முடியும். அதற்குரிய அமுதத்தையும் ஊட்டி அவரால் தான் இது வளர்க்க முடியும். வளர்ந்துதான் நம்ம அந்த உலகத்துக்கு போகணும் என்பது இந்த வித்தையினுடைய மரபு. இதை வந்து புரிந்து கொள்ளணும். ஆக சிற்றபை வாழ்வை நாம் வந்து அடைவதற்கு கடவுள் தான் அதற்கு துணை. கடவுளோட துணை இல்லாம அதுக்கு தான் கடவுள் வழிபாடு வச்சிருக்கிறாங்க. அதை வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து புற வழிபாடுகளா காட்டி வச்சிருக்கிறாங்க. வள்ளல் பெருமான் வந்து தான் இங்க வந்து அக வழிபாடை பற்றி சொன்னார், ஆன்மாவை பற்றி சொன்னார், உள்ளகத்தை பற்றி நமக்கு எடுத்துரைத்தார். இந்த உள்ளகத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் நமக்கு வந்து அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை வந்து கொடுத்தார். இதெல்லாம் கடவுளுக்கு வந்து கோடி நன்றி சொல்லணும். கடவுள் இந்த திருநாமத்தை, இந்த மந்திரத்தை கொடுக்கலன்னா நம்மளாம் இன்னைக்கு உச்சரிக்க போறதில்லை. மற்ற மந்திரங்களை தான் உச்சரித்து கொண்டு இருப்போம். ஆக இந்த மந்திரம் கிடைத்ததே ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு. இதை கொண்டு நம்ம உய்வதற்கு முயற்சி செய்வதுதான் மாந்தருடைய கடமை. இதெல்லாம் தெரியலன்னு வச்சுக்கங்க, இங்கே இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல திருப்பி நோய் வந்து மாண்டு போறதுதான் வழக்காகவே இருக்கும். அதான் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் சொன்னார். மீண்டும் மீண்டும் இறந்து பிறந்து வருவது பெரும் பாவம்னு வள்ளல் பெருமான் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் திருக்குறள்ல திருமூலர் என்ன சொல்வாரு, நம்மள வந்து மீண்டும் மீண்டும் பிறப்பதை வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளல. பிறப்பெனும் பேதை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவுன்னு. எது அறிவுனாக்க பிறவியை வந்து ஒழிக்கின்ற அறிவு தான் அறிவுன்னு. இப்ப எத்தனாவது அறிவு பிறப்பை ஒழிக்கும் சித்தர்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது அறிவு வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிறப்பை ஒழித்ததாக அமைந்திருந்தது. ஆனா என்னமோ தெரியல, அந்த போன உலகம் வந்து நித்திய உலகம் இல்லாததுனால மீண்டும் மரணத்துக்கு அவர்களும் ஆட்படுவார்கள். அதனால மீண்டும் வந்து பிறந்து சன்மார்க்க நெறிகளை வந்து கடைபிடிச்சு உய்யணும் என்பதற்கு அவர்களுக்குள்ள கடைப்பாடாக அமைந்திருக்குது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும். ஓகே, அடுத்த பாடல். வாதனை கழிவு. வாதனைனாலே துன்பம்னு அர்த்தம், கழிவுன்னா நீங்குதல்னு அர்த்தம். அப்ப துன்பத்திலிருந்து நீங்குதல் அப்படின்னு பொருள். சுகமே நிரம்ப பெருங்கருணை தொட்டில் இடத்தை எனை அமர்த்தி. சுகம் நிரம்பி இருக்கின்ற ஒரு இடம். இப்ப நம்மலாம் வந்து 5 சுகங்களுக்கு தான் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது என்ன சுகம்? சிற்றின்பம்னு சொல்லுவாங்க. சிறிய சுகம், கொஞ்ச நேரம் அனுபவிக்கின்ற சுகங்கள். காணுகின்ற சுகம், சுவைக்கின்ற சுகம், பார்க்கின்ற சுகம், கேட்கின்ற சுகம், தொடுகின்ற சுகம், இப்படி இன்பங்கள் வந்து சிற்றின்பங்களாக பொறிப்புலன்களை கொண்டு அமைகின்ற சுகங்கள். ஆனா இங்கே பெருமான் சொல்றது வந்து பெரும் சுகம். அது அருட்சுகம் என்று சொல்வார். அருட்சுகம் ஒன்றே அரும் பெறல் பெரும் சுகம், மருட்சுகம் பிற என வகுத்த மெய் சிவமே. அப்ப மெய் சிவம் வந்து வகுத்திருக்குது. எது சுகம்? சுகமாக இருக்கணும்.
துன்பம் இருக்கக்கூடாது. அதான் வாழ்க்கைக்குரிய இலக்கணம். போராட்டமாவும் இருக்கக்கூடாது. போராடி போராடி செத்து போனாங்க, அதெல்லாம் என்ன சுகமான வாழ்க்கை? ஏமாந்த வாழ்க்கைன்னு சொல்லலாம். இங்கே சுகமே நிரம்ப பெருங்கருணை தொட்டில் இடத்தை என்னை அமர்த்தின்னு சொன்னாரு. இங்க பெருங்கருணை தொட்டில் என்பது பெருவெளியை குறிக்கும். இறைவன் என்னை அங்கே அமர்த்தி அகமே விளங்க திரு அருளார் அமுதம் அளித்தே. அகமே அகம் என்பது ஆன்மாவை குறிக்கும், உள்ளகத்தை குறிக்கும், உள்ளான்மாவை குறிக்கும். அங்கே விளங்க திரு அருள் ஆரமுதம் அளித்தே. மீண்டும் பாருங்க, அந்த அமுதம் இறைவன் கொடுத்ததாக குறிப்பிடுகின்றார். அனைத்தருளி, என்னை அணைத்து எனக்கு அருள் புரிந்து முகமே மலர்த்தி, என்னுடைய முகமெல்லாம் மலரச் செய்து சித்தி நிலை முழுதும் கொடுத்து. சித்தி எவ்வளவு சித்தி இருக்கிறோம், அது அகவல் எல்லாம் படிப்பீங்க இல்லையா? சித்திகள்லாம் எவ்வளவு இருக்குன்னு. ஆட்டொரு கோடி 64 கோடியும் விளங்க குலவுமை பொருளேன்னு. யோக சித்தி, ஞான சித்தி, கர்ம சித்தி என்று சொல்லக்கூடிய சகல சித்திகளையும், நவகோடி சித்தர்கள் பெறாத சித்திகளை எல்லாம் வள்ளல் பெருமானுக்கு இறைவன் கொடுத்து மூவாமல்னா குறையாமல் ஜகமேல் இருக்க புரிந்தாயே. ஜகம் என்பது உலகம். எந்த உலகம்னாக்க பெருவெளி. சித்தர்கள் உலகத்தையும் கடந்திருக்கின்ற ஜகம். அப்படி ஒரு உலகம் இருக்குது. அதுதான் சமரச சன்மார்க்க வெளி, சுத்த வெளி அப்படின்னு சொல்லுவாரு. சகமேல் இருக்க புரிந்தாயே. அப்ப யார் அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை வாழ வைக்க முடியும்னாக்கா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போய் வாழ வைக்க முடியும். அதான் சகமேல் இருக்க புரிந்தாயே. யார் செயல் புரியுது? யார் கொண்டு போய் சேர்க்கிறது? தாயே என்னை தந்தாயேன்னு. இந்த வரி ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு வரிங்க. தாயே என்னை தந்தாயே அப்படின்னு சொல்லு. அப்ப வள்ளல் பெருமான் இறுதியில என்ன ஆனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருட்பெருஞ்சோதி ஆனேன் என்று சொல்வார். நானும் இறைவனும் ஒன்றானோம் அப்படின்னு சொல்வார். என்னை இயற்றிய என் தனி தந்தையேன்னு. தன்னுரை என்னுரை, தன்னுடல் என்னுடல்னு சொல்லுவார். ஆக இறைவன் தன்னையே நமக்கு தருகின்றான். அவன் யாரோ அதுவே நாம் அதுவாக மாறுகின்றோம். என்னை வேதித்த என் தனி அன்பேன்வர், என்னை தானாக்குவானே என்று சொல்லி குறிப்பிடுவார். ஆக நம்மளுடைய உண்மை நிலை எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அருட்பெரும் ஜோதி ஆகிறது தான் நம்மளுடைய உண்மையான நிலை. அதான் என்னை தந்தாயே. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய உண்மை நிலை என்ன, உண்மை ஒளி எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அருட்பெரும் ஜோதி தான் நம்மளுடைய உண்மைத்தன்மை. ஆனா நம்ம அந்த உண்மைத்தன்மையாக இல்லாமல் பொய்த்தன்மையாக நம்ம இங்க இருக்கிறோம். பொய் உயிராக இருக்கிறோம், பொய் உடம்பாக இருக்கிறோம், பொய் மனமாக இருக்கிறோம், பொய் பஞ்சபூதங்களாக உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாமே பொய் தத்துவமாக இருக்கு. இந்த வாழ்வு, இந்த உலகம் எல்லாமே பொய்யாக இருக்கு. அதுதான் மூல மந்திரம் என்பதும் பொய், மூவரும் பொய், ஐவரும் பொய், ஞாலம் என்று வாழ்வதும் பொய், 4 வேதம் ஆனதும் பொய், காலன் என்ற யமனும் பொய், காலறிந்து காலை நோக்கி மேல் உலகம் சென்றவருக்கு வேறு தெய்வம் இல்லையே என்பது. இங்கே வள்ளல் பெருமானு சொல்வாரு, உடம்பு வரும் வகையேறியீர், உயிர் வகையை ஏறியீர், உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குவதற்கு அறிவுறு, மடம் புகும் பேய் மனத்தாலே மயங்குகின்றேன், மனத்தை வசப்படுத்தி வசப்படுத்தும் வழித்துறை கற்றறிய இடம்பெறும் பொய் வாழ்க்கையிலே இன்பத் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றேரே ஏழை உலகே. நடம்புரி எனி தனித்தந்தை வருகின்ற தருணம் நன்னியது நன்னுமின புண்ணியம் சார்வீரே. ஆக இந்த பொய் வாழ்க்கையில பொய்யை விட்டு புறப்பட்டேன், ஐயரை கண்டேன் அடி, ஐயரை கண்டேன் அடின்னு சொல்லு. எவ்வளவு காலம்தான் அந்த பொய்க்குள்ளே நம்ம மாட்டிக்கொண்டு சலிப்பின்றி வாழ்ந்து கொண்டு இருப்பது? சிந்திக்க வேண்டாமா? கடவுள் இதுக்குத்தான் நமக்கு மட்டும் 6 அறிவு கொடுத்திருக்கிறாரு. மனிதா நீ சிந்தித்துப்பார், மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன். இந்த பாடல் எல்லாம் நீங்க கேட்டு. ஆக மனிதன் 6 அறிவு கொண்ட மனிதன் தன்னை பற்றி சிந்திக்கணும். தான் யார், எங்க இருந்து வந்தான், எப்படி வந்தோம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வேதம் படிக்கணும். வேதம் படிச்சாதான் இந்த ரகசியங்கள்லாம் தெரியும். இந்த 36 தத்துவத்தை சயின்ஸ் எல்லாம் நமக்கு இதுவரையில சொல்லப்படவே இல்லை. இந்த உலகங்களை பற்றலாம் எந்த சயின்ஸும் எந்த சயின்டிஸ்டும் நமக்கு சொல்லல. எல்லாம் நம்மளுடைய மெஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க.
இந்த தனி உலகத்தை எந்த சயின்டிஸ்டும் நமக்கு சொல்லல. மரணமில்லாத வாழ்வை பற்றி எந்த சயின்டிஸ்டும் சொல்லல. எல்லாம் யார் சொல்லியிருக்கா? ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த அறிவு கிடைச்சது? தவம். தவம் எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள்? தவம் செய்திருக்கிறார்கள். தவத்தினால் அறிவு பெற்றிருக்கிறார்கள். அறிவால் சில சூட்சம உலகங்களை சென்று வாழ்ந்திருக்கிறாங்க. அதிலேயே சிறப்பான உலகமாக, மரணமே வராத ஒரு வாழ்வாக நமக்கு எந்த வாழ்வு அமைகின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நமக்கு சன்மார்க்கம் காட்டுகின்ற வாழ்வுதான் நித்தியமான வாழ்வுக்கு வித்தாக இருக்கிறது. ஆக இந்த வாழ்வை நாம் அடைவதற்கு நம்மளோட இம்மை வாழ்வை பயன்படுத்திக் கொள்ளணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதனால்தான் மனிதரிலே பறவை உண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு, நீர்வாழ் ஜாதி உண்டு, அநேக குல மனிதர் உண்டு, மனிதரிலே மனிதர் உண்டு, வானவரும் மனிதராய் வருவதுண்டு, மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தார் முன்னோர். பிறப்பை அறுப்பதற்கு எடுக்கின்ற மனிதன் முயற்சி, அந்த பிறப்பு அருமையான பிறப்புன்னு சொன்னார். ஆக இந்த அருமையான பிறப்பை நாம் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த ஜென்மம் எங்க பிறப்போம், எப்படி பிறப்போம்னு யாருக்கும் தெரியாது. இந்த ஜென்மத்துல நம்ம தமிழனாக பிறந்திருந்தா அதை விட ஒரு பெரிய சிறப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது. அந்த சிறப்புல நம்ம இந்த 6ஆம் திருமுறையை தமிழ் மொழி கற்று இந்த 6ஆம் திருமுறையை படித்து இப்படி நம்ம கேட்கின்ற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கணும். படிச்சும் தெரிஞ்சுக்கலாம், பிறர் கூவ கேட்டும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதனாலதான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொன்னார். கேட்கின்ற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சுன்னா அதுவும் நாம் செய்த ஒரு பெரும் பாக்கியம். அப்ப மனிதனாக பிறப்பது ஒரு பாக்கியம், அதுல நமக்கு தமிழ் மொழி கற்றிருப்பது ஒரு பெரும் பாக்கியம், தமிழ் பேசுவது ஒரு பெரிய பாக்கியம், 6ஆம் திருமுறையை நம்ம படிக்கிறதுனாக்கா அது ஒரு பெரும் பாக்கியம். அதை விளக்கம் கேட்டு புரிந்து கொள்றோம்னாக்கா இதை விட பெரிய பாக்கியம் வேற என்ன இருக்க முடியும்? ஆக இந்த பாக்கியங்கள் எல்லாம் நாம் பெறுவது எதற்கு அப்படின்னாக்க, பிறப்பை ஒழித்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்குரிய அமைப்பை, நாம் வள்ளல் பெருமான் பெற்ற அமைப்பை நாமளும் பெற்று உய்வதற்காகத்தான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஆக இந்த வாய்ப்பை நாம் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கு 5 சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. நீ என் வழியில வந்தா உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் என்று இறைவனே நமக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பதனால அதை நம்பி நம்ம பாடுபடலாம். பாடுபட்டு இந்த ஜென்மத்துல நமக்கு அமையலைன்னாலும் ஒரு ஜென்மத்துல அவரே கொடுப்பாரு. நம்மளை காக்க வேண்டியது அவருடைய கடன் ஒன்று இருக்குது, அவருக்கு பொறுப்பு இருக்குது. கொண்டு இந்த பூமியில போட்டது அவரு, மீட்டு கொள்வதும் அவரே தான். ஆக நம்ம அவர்கிட்ட விண்ணப்பம் புரிஞ்சிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை என்னை பற்றி புரிஞ்சிருக்கிறோம், உன்னை பற்றி புரிஞ்சிருக்கிறோம், இந்த மாயையை பற்றி புரிஞ்சிருக்கணும், 36 தத்துவத்தை புரிஞ்சிருக்கணும், 60 தத்துவத்தை புரிஞ்சிருக்கணும், இந்த உயிர்த்தன்மையை புரிஞ்சிருக்கிறோம், எல்லாம் புரிஞ்சிருக்கிறோம்ப்பா. உங்ககிட்ட இருக்கிற அமுதத்தை பற்றி நாங்க புரிஞ்சிருக்கிறோம். சோ நீ எங்களுக்கு துணை புரி, உதவி செய். அவரு என்ன சொல்றாரு? சரி, நான் உனக்கு உதவி செய்யறதுல எனக்கு எந்த ஆட்சேபனம் இல்லை. நீ நான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் நீ கருணை காட்ட உன்னால முடியுமா? நீ கருணை காட்டி இரு, நான் என்னுடைய கருணையை உன் பால் செலுத்துகின்றேன்னு சொல்றேன். கிவ் அண்ட் டேக் பாலிசி. அதனால்தான் பெருமான் சொன்னாரு, ஜீவகாருண்யமே ஞான வீட்டுக்கு திறவுகோல்னர். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன, அங்கே விளங்கி அருட்பெரும் சிவமேனர். வழிபாடு என்பது ஒரு உயிருக்கு ஒரு உயிர் செய்கின்ற உதவி, ஒரு உயிருக்கு உயிர் வழிபடுகின்ற வழிபாடுதான் உண்மை வழிபாடு. ஆக இதை நீங்க சன்மார்க்கிகள் எல்லாம் நல்லா உணர்ந்து வள்ளலார் காட்டிய வழியில் நம்ம சென்றோம்னாக்க நிச்சயமாக ஒரு ஜென்மத்தில் நாம் உய்வோம் என்று கூறிக்கொண்டு, இதுவரை இந்த பாடல்களை எல்லாம் கேட்ட உங்களுக்கும் நன்றியும், வள்ளல் பெருமானின் அருளாசி பெற்று வாழ வேண்டும் என்று வேண்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா
சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவருட்பிரகாச வள்ளலா தெய்வத் திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. நன்றி, வணக்கம், வாழ்க. நன்றி சுவாமி. தேங்க்ஸ். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா.